ஹாய் கைஸ், இன்னைக்கு மை ஒய்ஃப் இஸ் டெமன் குயின் மாங்காவோட சாப்டர் 4 பார்க்கலாம். போன சாப்டரில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜியாங்கோட சேர்த்து மொத்தம் 6 பேர் ஏதோ ஒரு இடத்துல சமன் ஆயிருக்காங்க. வெள்ளை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நம்மளை சுற்றி இன்னும் ஹியூமன் இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா அப்படின்னு அந்த வெள்ளை கலர் பொண்ணு சொல்லுது. பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அங்கே பாரு, அது நம்மளோட கேஸ்டில். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே தான் இருந்தோம். நம்ம இன்னும் கேஸ்டில் விட்டு ரொம்ப தூரம் வரல. இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக லீவ் ஆகணும் அப்படின்னு பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு சொல்கிறா. வெள்ளை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்கிறா, இளவரசி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இசபெல்லா, கவலைப்படாத, உன்னோட இளவரசி இந்த மாதிரி நேரத்தில் புலம்ப மாட்டா. என்னோட உயிரை காப்பாற்ற சாக்ரிஃபைஸ் பண்ண எல்லா சோல்ஜர்ஸ்க்காகவும் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். இப்போ வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு இசபெல்லா சொல்கிறா. இவங்களை தூரத்துலேருந்து ஹியூமன் இனத்தை சேர்ந்த ஒரு சோல்ஜர் பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணால் சோல்ஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டெமான் இனத்தில் மீதமுள்ள ஆட்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் அவங்க மேலே ஒரு அம்பை விடுறாங்க. இசபெல்லா அந்த அம்பை சென்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த அம்பு கருப்பு கலர் முடி வச்சிருக்க பொண்ணு செஸ்ட்டில் படுது. இதை பார்த்த ஜியாங் என்ன சொல்கிறான்னா, இந்த அம்பு உன்னோட செஸ்ட்டை கிழிச்சதுனால உனக்கு அதிகமாக ரத்தம் போகுது அப்படின்னு ஜியாங் சொல்கிறான். இப்போ அந்த அம்பு வாங்கின பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த அம்பு மனுஷங்க தான் நம்ம மேலே விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இளவரசியை முதல்ல இங்கேருந்து அழைச்சிட்டு போங்க, நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு பின்னாடி பேக்கப் தரோம் அப்படின்னு அந்த பச்சை கலர் பொண்ணு சொல்கிறா. கட் பண்ணால் நிறைய சோல்ஜர்ஸ் இந்த 2 பொண்ணுங்களை அட்டாக் பண்ண வர மாதிரி காமிக்கிறாங்க. அதில் ஒரு சோல்ஜர் என்ன சொல்கிறான்னா, ராஜா என்ன சொன்னார்னா, ஒரு டெமான் இனத்தை சேர்ந்தவங்களோட தலையை எடுத்துன்னு கொடுத்தா 20 கோல்டு காயின் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் அட்டாக் பண்ண வரான். கட் பண்ணா ஜியாங்கும் அந்த அம்பு வாங்கின பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. அம்பு வாங்குற பொண்ணு என்ன சொல்கிறான்னா, குப்பை மனுஷங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, நீ இளவரசியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு, இதுதான் என்னோட ஃபைனல் ரிக்வஸ்ட் அப்படின்னு அந்த அம்பு வாங்குற பொண்ணு சொல்லுது. அதுக்கு ஜியாங் என்ன சொல்கிறான்னா, நான் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஜியாங் சொல்கிறான். ஜியாங் இசபெல்லாவோட கையை பிடிக்கிறான். இசபெல்லா என்ன சொல்கிறான்னா, என்னை போக விடு, நான் என்னோட ஆட்களுக்காக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு இசபெல்லா சொல்கிறா. அதுக்கு ஜியாங், நீ இப்போ போய் ஃபைட் பண்ணனா உன்னை அவங்க சாவடிச்சிருவாங்க, என் கூட இப்போ ஓடு அப்படின்னு ஜியாங் சொல்கிறான். அதுக்கு இசபெல்லா, நான் என்னோட ஆட்களை இங்கே தனியாக விட்டு போகிறதுக்கு பதிலாக நான் சாகுறதே மேல் அப்படின்னு இசபெல்லா சொல்கிறா. அதுக்கு ஜியாங் என்ன சொல்கிறான்னா, பைத்தியக்காரத்தனமாக பேசுறது நிறுத்து, நீ இப்போ திரும்பி போய் சண்டை போட்டனா உன் உயிருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? நீ உயிரோடு இருந்தால் தான் உன்னோட சோல்ஜர்ஸ்க்காக ரிவெஞ்ச் எடுக்க முடியும். நீ இப்போ சண்டை போட போய் செத்துட்டனா சாக்ரிஃபைஸுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். இதை கேட்டு இசபெல்லாவும் ஜியாங்கோட போகிறா, கண் கலங்கிக்கிட்டே. கடைசியாக இசபெல்லா திரும்பி பார்க்குறா. கட் பண்ணால் வெள்ளை கலர் முடி வச்சிருக்க பொண்ணையும் ஹியூமன் இனத்தை சேர்ந்த சோல்ஜர்ஸ் சாகரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் ஒரு சோல்ஜர் என்ன சொல்கிறான்னா, இவளோட தலை எனக்குடா அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்கிறான். பக்கத்தில் இருக்க சோல்ஜர் என்ன சொல்கிறான்னா, இவளை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி இவளை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்க சோல்ஜர் சொல்கிறான். இந்த கதையை கேட்குற உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஹியூமன் இனம் டெமான் இனம்னு சொல்கிற, ஆனால் 2 பேரும் மனுஷங்க மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக நோட் பண்ணிங்கன்னா, அந்த வெள்ளை கலர் முடி வச்சிருக்க டெமான் இனத்தை சேர்ந்த பொண்ணை வெட்டும் போது ரத்தம் கருப்பு கலரில் பீச்சிக்கிட்டு அடிக்கும். ஸோ ரத்தம் தான் டெமான்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ கதைக்குள்ளே வருவோம். கட் பண்ணால் ஜியாங் இசபெல்லா கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டின்னு போகிறான். பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே ஒரு சோல்ஜர் கத்தியை வச்சு நிற்கிறான். அந்த சோல்ஜரை பார்த்த ஜியாங் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இசபெல்லா ஜியாங்கை சுற்றி 3 சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. இதில் ஒரு சோல்ஜர் என்ன சொல்கிறான்னா, இவங்களோட உடைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இவங்க டெமான் இனத்தோட அடிமையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். பக்கத்தில் இருக்க சோல்ஜர் என்ன சொல்கிறான்னா, இவங்க 2 பேரும் மனுஷங்க, நம்ம அவங்கள சாகடிக்கலாமா அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்கிறான். இதை கேட்ட இசபெல்லா என்ன பண்ணுறான்னா, ஜியாங் கையை தட்டி விட்டு, நீங்கள்லாம் மிருகம் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு அந்த சோல்ஜரை இசபெல்லா அடிக்க வரா. ஸோ இந்த இடத்துல சாப்டர் 4 முடிக்கிறாங்க. பை கைஸ், பீஸ்.